கவனிக்கவே மாட்டியா நீ? உனக்கு புரியலையா? உனக்கு இன்னும் புரியலையா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா நீ? உங்கள்கிட்ட பணம் இல்லையா? இப்படின்னு கேள்வி கேட்போமா இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். PAY பே அட்டென்ஷன் அப்படின்னா கவனி அப்படின்னு அர்த்தம். டோன்ட் யூ பே அட்டென்ஷன் அப்படின்னா டோன்ட் யூ பே அட்டென்ஷன், கவனிக்க மாட்டியா நீ அப்படின்னு அர்த்தம். யாரையுமே நீ நம்ப மாட்டியா? இப்படிலாம் இருக்காதுடா. வாழ்க்கையில் யாரையோ ஒருத்தரை நீ நம்பித்தான் ஆகணும், சில பேரை நீ நம்பித்தான் ஆகணும். ஆனால் யாரை நம்புறது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே. ஆனால் நம்பித்தான் ஆகணும் இல்லையா? சரி, நம்பாமல் வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் சில பேர் யாரையுமே நம்ப மாட்டாங்க. யாரையுமே நீ நம்ப மாட்டியா? உங்கள்கிட்ட நான் இவ்வளோ நாள் பழகிருக்கேன், இவ்வளோ வருஷம் பழகிருக்கேன், யாரையுமே நீ நம்ப மாட்டியா? டோன்ட் யூ ட்ரஸ்ட் எனிபடி. டோன்ட் யூ ட்ரஸ்ட் எனிபடி அப்படின்னா யாரையுமே நீ நம்ப மாட்டியா? எனிபடி அப்படின்னா யாரையும், யாரும் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். யாரையும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், யாரும் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். மனசில் வச்சுக்கோங்க. உனக்கு குளிர்லையா? என்ன சீன் போடுறியா? இல்லை உண்மையிலேயே உனக்கு குளிர்லையா? உனக்கு குளிர்ல? ஐ ஃபீல் கோல்டு அப்படின்னா எனக்கு குளிருது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் யூ ஃபீல் கோல்டு அப்படின்னா டோன்ட் யூ ஃபீல் கோல்டு அப்படின்னா உனக்கு குளிர்லையா அப்படின்னு அர்த்தம். அந்த கோல்டு அப்படின்னா இன்னொரு அர்த்தமும் இருக்கு. கோல்டு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சளி பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிறத அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. உனக்கு களைப்பா இல்லையா? உங்களுக்கு களைப்பா இல்லையா? அதாவது உனக்கு டயர்டா இல்லையா? உங்களுக்கு டயர்டா இல்லையா அப்படின்னு கேட்கணும். ஐ ஆம் டயர்ட் அப்படின்னாலும் ஐ ஃபீல் டயர்ட் அப்படின்னாலும் ரெண்டுத்துக்கும் ஒன்று தான், ஒரே அர்த்தம் தான். என்னது? எனக்கு களைப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் யூ ஃபீல் டயர்ட் அப்படின்னா உனக்கு களைப்பா இல்லையா அப்படின்னு அர்த்தம். சரி, உனக்கு புரியலையா? இப்போ டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உனக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உனக்கு புரியலையா? உங்களுக்கு புரியலையா? உனக்கு இன்னும் புரியலையா? YET எட் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உனக்கு புரியலையா? டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எட் அப்படின்னா உனக்கு இன்னும் புரியலையா? உங்களுக்கு புரியுதுங்களா? சரிங்க. சில பேருக்குலாம் டீ பிடிக்காது. ஐயோ டீலாம் சாப்பிட மாட்டேங்க அப்படிம்பாங்க. உங்களுக்கு டீ பிடிக்காதா? என்னங்க போங்க, இதில் என்ன இருக்குது? இப்போ டோன்ட் யூ லைக் டீ அப்படின்னா டோன்ட் யூ லைக் டீ அப்படின்னா உங்களுக்கு டீ பிடிக்காதா? உனக்கு டீ பிடிக்காதா அப்படின்னு அர்த்தம். நீங்கள் காஃபி சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். இப்போ டூ யூ ட்ரிங்க் காஃபி அப்படின்னா நீங்கள் காஃபி சாப்பிடுவீங்களா அப்படின்னு அர்த்தம். டோன்ட் யூ ட்ரிங்க் காஃபி அப்படின்னா நீங்கள் காஃபி சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். இது என்ன சாப்பிட அப்படின்னு, ட்ரிங்க்னா குடி அப்படின்னு தானே அர்த்தம். நம்ம தமிழில் வந்து நீங்கள் டீ குடிப்பீங்களா காஃபி குடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறத விட சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறது தான் அதிகம் இல்லையா? தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து வச்சுருக்கிறேன், குழப்பிக்காதீங்க. டோன்ட் யூ ட்ரிங்க் காஃபி, டோன்ட் யூ ட்ரிங்க் டீ. உங்களுக்கு நீங்கள் டீ சாப்பிட மாட்டீங்களா? நீங்கள் காஃபி சாப்பிட மாட்டீங்களா? கேளுங்க. உனக்கு தெரியாதா? உனக்கு என்னது விஜய் மாநாடு நடத்தினாரா? எங்கே? மதுரையிலையா? அடப்பாவி, உனக்கு தெரியாதா? உனக்கு எங்கே தான் இருக்கிற நீ? இந்த மாதிரி உனக்கு அது தெரியாதா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம் அப்படின்னா டூ யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா? டூ யூ நோ தட் அப்படின்னா உனக்கு அது தெரியுமா? டோன்ட் யூ நோ தட் அப்படின்னா உனக்கு அது தெரியாதா? உனக்கு என்ன ஏதோ கோமாவில் இருக்கிறியா? இருந்தியா? சரி, உனக்கு எதுவுமே தெரியாதா? என்னதுக்கு தான் இருக்கிற நீ? எதுவுமே உனக்கு தெரியாதா? இந்த மாதிரி கேட்கணும். உனக்கு எதுவுமே தெரியாதா எப்படிங்க கேட்கலாம்? ఈ లెసను నిಮಗೆ యూస్ఫుల్లాக இருக்குது அப்படின்னா ஓகே லைக் చేయండి ஆச்சுங்களா? சரி, டோன்ட் யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியாதா? டோன்ட் யூ நோ எனிதிங் அப்படின்னா உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு அர்த்தம். எனிதிங் அப்படின்னா எதுவும் எதையும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இருக்குது, மனசில் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட சைக்கிள் இல்லையா? இந்த மிதிவண்டி அப்படின்ற ஒரு வார்த்தைலாம் மறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். மிதிவண்டியே இப்போ மறைஞ்சு போச்சு இல்லையா? சரி, உங்கள்கிட்ட சைக்கிள் இல்லையா? இந்த காலத்தில் யாரை வச்சுருக்கிறா அப்படின்னு கேட்குறீங்களா? சரி சரி, இப்படி கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? இப்போது டூ யூ ஹாவ் அ பைசைக்கிள் அப்படின்னா உங்கள்கிட்ட சைக்கிள் இருக்கா அப்படின்னு அர்த்தம். இந்த ஏன்ற வார்த்தை வரணும், ஏன்னா பைசைக்கிள் அப்படிங்கிறது ஒரு நவுன் இல்லையா? என்ன சார் நவுனு? சரி வேணாம், அந்த கதைக்கே நமக்கு வர வேண்டாம். சரி, வரணும். சரிங்களா? டூ யூ ஹாவ் அ பைசைக்கிள் அப்படின்னா உங்கள்கிட்ட பைசைக்கிள் இருக்கா? அந்த ஹேவ் அப்படின்ற வார்த்தைக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. டூ யூ ஹாவ் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கா? டோன்ட் யூ ஹாவ் அப்படின்னா உங்கள்கிட்ட இல்லையா? ஹேவ் இதை சேர்த்து ஹேவ் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். டோன்ட் யூ ஹாவ் அ பைசைக்கிள், உங்கள்கிட்ட சைக்கிள் இல்லையா? டோன்ட் யூ ஹாவ் அ பைக், உங்கள்கிட்ட பைக் இல்லையா? டோன்ட் யூ ஹாவ் அ கார், உங்கள்கிட்ட கார் இல்லையா? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, உங்கள்கிட்ட பணம் எதுவும் இல்லையா? இந்த பணம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறத விட உங்கள்கிட்ட காசு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறது அதிகம். இந்த தென் மாவட்டத்துக்குலாம் போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு வார்த்தை கேட்குறாங்க பாருங்கள், உங்கள்கிட்ட ரூபா இல்லையா? உங்கள்கிட்ட ரூபா எதுவும் இல்லையா? ரூபா அது எனக்கு புதுசாக இருந்தது, உங்ககிட்ட ஷேர் பண்ணேன்.
சரி, டோன்ட் யூ ஹேவ் எனி மணி அப்படின்னா உங்ககிட்ட காசு எதுவும் இல்லையா, உங்ககிட்ட பணம் எதுவும் இல்லையா அப்படின்னு அர்த்தம். வயதில் மூத்தவர்களை மதிக்க மாட்டாயா, வயசுல பெரியவங்களை மதிக்க மாட்டியா நீ அப்படின்னு கேட்கணும். என்ன பழக்கம் அது? வயதில் பெரியவர்களை மதிக்க மாட்டாயா. ரெஸ்பெக்ட் அப்படின்னா மதிப்பு கொடுக்கறது. டோன்ட் யூ ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், வயசுல பெரியவங்களை நீ மதிக்க மாட்டியா. எல்டர்ஸ் அப்படின்னா வயதில் மூத்தவர்கள், வயசுல பெரியவங்க. பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? உங்க அப்பா அம்மா உனக்கு அது கற்றுக் கொடுக்கலையா? பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? டோன்ட் யூ நோ ஹவு டு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், டோன்ட் யூ நோ ஹவு டு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? என்ன உனக்கு ஞாபகம் இல்லை? இந்த வாக்கியத்தை மாற்றி கொடுத்துட்டேன், உனக்கு என்னை அப்படின்னு பேசினா கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இல்லையா? சரி, என்ன உனக்கு ஞாபகம் இல்லை? என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சான், நல்ல நண்பன், அருமையான நண்பன். எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தான். அவனை என்னால் இது நாள் வரைக்கும் மறக்க முடியாது. ஒரு நாள் அவனை ஒரு 10 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது, எனக்கு கிடைச்சது. அவனை பார்த்தேன். நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறேன். யாருன்னே தெரியல அப்படின்ட்டான். அந்த நேரத்தில் ஒரு வழி வரும் பாருங்க. அவனை நான் இது நாள் வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன், ஆனால் என்ன அவனுக்கு யாருன்னே தெரியல. சீனிவாசன்டா அப்படி அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அந்த நேரத்தில் ஒரு வழி இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நம்ம கேட்போம், என்ன உனக்கு ஞாபகம் இல்லை? டு யூ ரிமெம்பர் மீ அப்படின்னா உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? டோன்ட் யூ ரிமெம்பர் மீ அப்படின்னா உனக்கு ஞாபகம் இல்லையா? இந்த கேள்வியை நான் கேட்டதுமே நீ யாருன்னே எனக்கு தெரியல, நகரு, நான் போகணும் அப்படின்ட்டான். சரியான நோஸ் கட்டு. ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வைத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். நான் யார் என்று உனக்கு தெரியவில்லையா, நான் யாருன்னு உனக்கு தெரியல. இந்த கேள்விகள் என்னவோ ரெண்டா இருக்கலாம், ஆனா அதனுடைய அர்த்தம் என்னவோ ஒண்ணுதான். உனக்கு என்ன ஞாபகம் இல்லை, நான் யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னா 2 கேள்விகளுக்குமே என்னது அர்த்தம் ஒண்ணுதான். சரி, அது எதுக்கு நமக்கு? இப்போ டு யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா, டோன்ட் யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியாதா. ஹூ ஆம் ஐ அப்படின்னா ஹூ am I, ஹூ am I அப்படின்னா நான் யார். ஹூ ஐ ஆம் அப்படின்னா நான் யார் என்று. டோன்ட் யூ நோ ஹூ ஐ ஆம், நான் யாருன்னு உனக்கு தெரியலையா. ரெக்கக்னைஸ் அப்படின்னா அடையாளம் காண்பது அப்படின்னு அர்த்தம். உனக்கு அவர் அடையாளம் தெரியலையா, அவர் உனக்கு அடையாளம் தெரியல. டோன்ட் யூ ரெக்கக்னைஸ் ஹிம், ஹிம் அப்படின்னா அவனை அவரை. உனக்கு அவளை அடையாளம் தெரியல, டோன்ட் யூ ரெக்கக்னைஸ் ஹர் அப்படின்னு கேளுங்க. உனக்கு என்ன அடையாளம் தெரியல அப்படின்னு கேட்குறதா இருந்ததுன்னா டோன்ட் யூ ரெக்கக்னைஸ் மீ அப்படின்னு கேட்பீங்களா? சரிங்க, சந்தோஷம். இந்த டப்பு சேர்த்து வைக்கிற பழகெல்லாம் லேதா நீக்கோ அப்படின்னு கேட்கணும். பணம் சேர்த்து வைக்கிற பழகெல்லாம் உனக்கு கிடையாதா? சேவ் மணி அப்படின்னா பணம் சேர்த்து வை. டோன்ட் யூ சேவ் மணி அப்படின்னா பணம் சேர்த்து வைக்க மாட்டியா நீ, பணம் சேர்த்து வைக்கிற பழக்கெல்லாம் உனக்கு கிடையாதா அப்படின்னு அர்த்தம். ரூல்ஸ் தெரியாதா உனக்கு? டோன்ட் யூ நோ த ரூல்ஸ் அப்படின்னா ரூல்ஸ் உனக்கு தெரியாதா. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.